வணக்கம் வியூவர்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு அன்பாக்சிங் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபோனோட ப்ரெடேசஸர் இதுக்கு முன்னாடி அந்த ஃபோன் எப்போ வந்தது அப்படின்னு கேட்டால் கரெக்டாக 5 மாதம் முன்னாடி வந்துருக்கு. ஸோ அந்த 5 மாதம் கழிச்சு இது கிடையாது, 5 மாதம் கழிச்சு வரனாலேயோ என்னமோ தான் இதுக்கு பேர் 5ன்னு வச்சிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் ஓவரால் உனக்கு அண்ட் இது வேற எதுவும் இல்லை, ரியல்மி 5. ஸோ ரியல்மி 5 இது வந்து பட்ஜெட் ஃபோனாக தான் இருக்கணும். ஏன்னா அவங்க அந்த சீரிஸ் தான் இல்ல, அந்த சீரிஸ் தான் அந்த ஏரியாவை அவங்க கொஞ்சம் குத்தகை எடுத்து வச்சிருக்காங்க கொஞ்ச நாளா. ஒரு 8 மாசமா பார்த்தாலே ரியல்மி எப்போ 1 வந்ததோ 1 வரும்போது ஏற்படுத்தின இம்பாக்டே பெருசு. அது அப்படியே கண்டினியூ ஆகுது. 2 மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு டல் அடிச்சது. பட் அதுக்கப்புறம் உள்ள டிவைஸ் எல்லாமே அவங்களுக்கு இது பேசிக்கலி அந்த ரெட்மி சீரிஸோட லைனுக்கு ஒரு பதிலடி. அந்த பிளாக்ஷிப் கில்லர் மாதிரி இது வந்து பட்ஜெட் கில்லர். எஸ். சோ இப்போ இந்த பட்ஜெட் கில்லர்ல இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு டப்புன்னு டப்பா மேலே போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா. நம்ம என்னன்னு பார்ப்போம். 5000 mAh பேட்டரி, சூப்பர். இதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்ததுன்னா 4230 இருந்திருக்கு. அதுல இருந்து ஒரு புஷ் பண்ணிருக்காங்க, சூப்பர் புஷ் இது. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு என்ட்ரி லெவல் டிவைஸ், அதாவது இந்த பிராண்டுக்கு இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் டிவைஸ் லைன் அப்ல வருது. அது ஆனா என்னன்னு பார்த்தா குவாட் கேமரா செட்டப்போட வருது. ஸோ இது வந்து நிஜமாவே ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும்னு இதுல இருந்து தெரியுது. இதுக்கு அப்புறமும் இவங்க எப்படி இதை பிரைஸ் பண்றாங்க, இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் வந்து மித்ததும் முடிவு பண்ணும். கண்டிப்பா. அண்ட் நம்ம இப்போ வந்து நம்ம கிட்ட இருக்குது கிறிஸ்டல் ப்ளூ. அண்ட் இது எத்தனை ஜிபி ரேம் ஸ்டோரேஜ்? 4GB ரேம், 128GB ஸ்டோரேஜ் இருக்கு. மைண்ட் ப்ளோயிங். ஏன்னா 128GB நம்ம வந்து இந்த மாதிரியான செக்மெண்ட்ஸ்ல பார்த்ததே இல்ல. நோவா 3i அங்க இருந்து புடிச்சாரு பாருங்க ஐயா ஒரு டேட்டா பாயிண்ட். இதுக்கு தவிர யாருன்னா ஒரு அவனை எப்படி சொல்றேன்னு தெரியலையே, கோமாளின்னு தான் வருது. கோமாளின்ற எஸ்டிசிடா, எஸ்டிசி சமீபத்துல ஒரு போன் வந்து அவங்களுக்கு வெளில வந்தது இல்லையா, நம்ம கூட பிளாக்ஷிப் எதிர்பார்த்தோம். அதுல வந்து 4GB 128GB வேரியன்ட் இருந்தது. ஓகே. சோ அதுக்கான ஆன்சர்னு எடுத்துக்கலாமா எப்படின்னு தெரியல. மேபி அதான் ரியல்மி 5 ப்ரோலயும் நம்ம பார்த்திருப்போம். 128GB வந்து குத்தகைக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்னாப்டிராகன் 625 ப்ராசஸர் மாதிரி அசால்ட் பண்றாங்க. அவ்வளவுதான், அவங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. அப்புறம் இது வந்து அவங்களோட LTE பேண்ட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் முக்கியமா நம்ம இப்போ சார் வேல்யூ பார்க்கலாம். சார் வேல்யூ வந்து ஹெட் சார் வந்து 1.180 அண்ட் பாடி சார் வந்து 0.631. இது வந்து நம்ம 5 ப்ரோவோட அதிகம். 1.08 என்னவோ பார்த்தோம் 5 ப்ரோல. ஹெட் சார் 0.3 என்னவோ தான் பார்த்தோம்ல. பாடி சார் அதிகம். இது வந்து அதோட அதிகம். என்னது சொல்றது, மேட் இன் லிமிட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுருவோம். என்னது சொல்றது, மேட் இன் இந்தியா. ஆமா. சோ இதை தவிர என்னன்னா இந்த போன்லயும் 12 மெகாபிக்சல், 8 மெகாபிக்சல், 2 மெகாபிக்சல், 2 மெகாபிக்சல். நான் பாராட்டுறேன் 12 மெகாபிக்சல் அப்படின்றத நான் கண்டிப்பா பாராட்டுவேன். ஏன்னா 13 மெகாபிக்சல் சென்சார் தான் யூஸ் பண்ணிருந்தாங்க முன்னாடி. 13 மெகாபிக்சலை விட 12 மெகாபிக்சல் நான் ஏன் பாராட்டுறேன் அப்படின்னா, பழைய 12 மெகாபிக்சல் சென்சார் எல்லாம் கூட சூப்பரா இருக்கும். N8ல இருந்து அது ஒரு பக்கம். நம்ம இது பாரு போக்கோ பிக்சல், ஆமா, எல்லா 12 மெகாபிக்சல் சென்சார்ஸ், அதாவது நெக்ஸஸ் 6P எல்லாமே நல்ல சென்சார் தான். சோ இவங்க இதுல ஒரு நல்ல சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, என்னதான் மெகாபிக்சல் கவுண்ட் 3iல இருந்தும் 3ல இருந்து கம்மியானாலும் என்ன பொறுத்த வரைக்கும் மேபி an upgrade டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம். அதை தவிர வந்து 8 மெகாபிக்சல் வைடு, 8 மெகாபிக்சல் வைடு ஆங்கிள். அது தவிர வேற என்னன்னா 2 மெகாபிக்சல் வந்து டெப்த் ஒன்னு இருக்கு, 2 மெகாபிக்சல் வந்து ஒரு மேக்ரோ. சோ மேக்ரோ இந்த பட்ஜெட்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி கேமரா செட்டப் பார்த்ததே கிடையாது. அண்ட் ஃப்ரண்ட் வந்து 13MP அது வந்து ரீடைன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி தான் பழைய கேமரா மாதிரி தான் ரீடைன். சோ இப்போ வேற என்ன சொல்றாங்கன்னா, மினிமம் 4880 mAh பேட்டரி இருக்கும், மேக்ஸிமம் 5000 இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சூப்பர். 5000 mAh பேட்டரின்றது வேற லெவல். ஆமா. அப்புறம் ஒரு போன், ஒரு சார்ஜர், ஒரு USB கேபிள், ஒரு சிம் எஜெக்டர் டூல், ஒரு சேஃப்டி கைடு, ஒரு குயிக் ஸ்டார்ட் கைடு, ஒரு ப்ரொடெக்டிவ் கேஸ் as usual. சோ இவ்வளத்தையும் உள்ள அடுக்கி இருக்கும். நீங்க உள்ள முதல்ல பாருங்க தம்பி அப்படிங்கிறாங்க. நம்ம உள்ள திறந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஹே வெல்கம் டு ரியல்மி ஃபேமிலி அப்படிங்கிறாங்க. ஓகே ரைட், வெல்கம். கேஸ் அதே மாதிரி நல்ல கேஸ், அப்படியே ரியல்மி 5 ப்ரோ கொடுத்து அதே கேஸ். சோ பாரபட்சம் பார்க்கல இல்லையா. நாங்க வந்து கோரெல்லாம் வைக்க மாட்டோம் தம்பி, நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறாங்க. 6.5 inch ஸ்கிரீன். என்னடா ஸ்கிரீன் பம்ப்? அது வந்து 6.2 தானே? ஆமா 6.3. அது ரியல்மி 5 ப்ரோவோட பெரிய போன் ரியல்மி 5. ஆமா. எஸ். ஆனா HD+ ரெசல்யூஷன். அது இந்த ரேஞ்சில வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? இந்த ரேஞ்சில எல்லாமே HD+ தான் இருக்குது. ஆமா. அதனால அப்புறம் இது முக்கியமான விஷயம் நம்ம சொல்லலாம். இது எப்படின்னா, இவங்களும் வந்து அவங்க டிவைஸ வந்து எப்படி நம்ம டெஸ்ட் பண்றாங்க, பாடிக்கு ஆகட்டும், அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சிக்கு வந்து 1.5 சென்டிமீட்டர்ஸ், 1.5 சென்டிமீட்டர்ஸ்னா 15 மில்லிமீட்டர்ஸ். ஆமா. சோ அதுதான் யூஸ் பண்றாங்க. அண்ட் மத்தபடி என்னன்னா, இந்த போன் இதுலயும் டெடிகேட்டட் டுவல் சிம் ஸ்லாட் அண்ட் microSD கார்டு ஸ்லாட் இருக்குது. வச்சு செய்யறாங்களா? நல்லதா பண்றாங்க. இவங்க வந்து ஒரு நம்பர் 1 குவாலிட்டி பிராண்ட்னு சொல்லிக்கிறாங்க. குவாலிட்டி பத்தி எனக்கு தெரியல, ஆனா நம்பர் 1 ஸ்பெக்ஸ் அண்ட் வேல்யூ ஃபார் மணில இவங்க
பலத்த போட்டியை கொடுக்குறாங்க ஆமா. ரெட்மிக்கு. ஏன்னா மக்களுக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்றத இப்ப என்னமோ இவங்க காது கொடுத்து கேக்குறாங்க அப்படின்னு தோணுது. கண்டிப்பா. ஏன்னா ColorOSல அந்த மேல அந்த ஸ்கொயரா இருக்கிறத ரவுண்டா மாத்திருக்காங்க. இதை நான் வந்து ஃபீட்பேக்ல அவங்க கிட்ட சொன்னேன், அதை அவங்க செஞ்சிருக்காங்கன்றது கேட்கும் போது ஆஹா அப்படிதான் இருக்கு. சீரியஸா நான் சொன்னேன் அவங்க கிட்ட, கேவலமா இருக்கு ColorOSோட இந்த சில ஐகான்லாம், தயவு செய்து மாத்துங்க. அவங்க எழுதிக்கிட்டாங்க அந்த ஃபீட்பேக்லாம். சோ மேபி நீ சொல்ற மாதிரி தே ஆர் லிசனிங். ஏன்னா புது கம்பெனில லிசன் பண்ணி தான் ஆகணும். லிசன் பண்ணலன்னா என்ன எனக்கு ஆகும்னா, தெரிஞ்சு ஷாமியும் ஆரம்ப காலத்துல வந்து லிசன் தான் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இப்பயும் Xiaomi ஓகே தான். ஏன்னா அவங்க பெருசா டெவலப் பண்ணணும்னா இப்போ போகோ லான்ச்சர் எடுத்துக்கேன். சோ அது கரெக்ட் தான். சோ இவங்களும் ColorOSல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. Yes, And very இந்த போன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹோல்ட் பண்றதுக்கு ஓகே கொஞ்சம் பெருசா இருக்கு 5 Pro கம்பேர் பண்ணும்போது. ஆனா மத்தபடி இப்போ 3i பக்கத்துல வச்சோம்னா பெருசா இருக்கு. என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் பேட்டரி அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் சாலிடாவும் கொஞ்சம் ஹெவியாவும் ஃபீல் ஆகுது. கண்டிப்பா. ஆமா. ஆனா குவாலிட்டி வைஸ் அந்த டிசைன் எல்லாமே கிளாஸ்டிக் பாடின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமா. அதே அது அப்படியே மாதிரி 5 Pro மாதிரியே இருக்கு டிசைன். என்ன கிரேடியன்ட் மட்டும் இல்ல, சிங்கிள் கலர் இருக்கு இதுல. ஆமா. ஆனா காம்ப்ரமைஸ்லாம் எதுவும் இல்ல. அதாவது இப்போ 5க்கும் 5 Proக்கும் பாக்கும்போது பிரீமியம் ஃபீல் ஏதாவது மிஸ் ஆகுது ப்ரோ அப்படின்னா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. அது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கு. அண்ட் மேல பாத்தீங்கன்னா கிளீனா இருக்கு. மேல ஒண்ணுமே இல்ல. செகண்டரி மைக்ரோஃபோன் கூட உள்ள இருக்கு. ஆமா, ஃப்ரண்ட்ல வந்து 13 MP சென்சார், அதுக்கு மேல வந்து இயர்பீஸ் இருக்கு. அதே மாதிரி வாட்டர் டிராப் நாச்சு. கீழே இது என்னடா மைக்கு வந்து டிஃபரெண்டா இருக்குல்ல, அதுல ஒரு ஆமா ரெண்டு இதுல ரெண்டு கொடுத்துருக்காங்க, 2 டாட் இருக்கு. பிளஸ் வந்து மைக்ரோ யூஎஸ்பி டைப் சி கொஞ்சம் ஓவர் தான் எதிர்பார்க்கிறோம். ஆனா டைப் சி எதனால எதிர்பார்க்கிறோம்னா இந்த நோக்கியா 5ல வந்து கெடுத்து நோக்கியா 5.1 பிளஸ்ல வந்து டைப் சி இருந்தது, அதனால நம்ம எதிர்பார்த்தோம். 3.5 ஜாக் இருக்கு, பின்னாடி ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. ஆமா, அதே மாதிரி செட்டப்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து அந்த சிம் ஸ்லாட், வால்யூம் ராக்கர், ரைட் சைடுல வந்து பவர் பட்டன். சோ எல்லாம் ஓகே தான். உனக்கு வந்து இந்த டிசைன் வந்து பிடிச்சிருக்கு இல்ல? டிசைன் வந்து பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த ரிஃப்ளெக்டிவ் பேட்டர்ன் நல்லா இருக்குது, நல்லாதான் இருக்கு. ஏதோ எப்படியோ அப்படி மாத்தி போட்ட மாதிரி இருக்கு. ஒரு மாத்தி போட்டாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் இது அதை விட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு ஸ்கிராட்ச் ஆக வாய்ப்பே கிடையாது. செம்ம டிசைன் இது. பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தா 3i கேஸ் போடாம யூஸ் பண்ணாலும் ஒண்ணுமே ஆகாது. கண்டிப்பா. இப்போ நம்மளே வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த பட்ஜெட்ல போன் வாங்கிட்டு இந்த கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நம்ம எல்லாருமே அதெல்லாம் பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் கேஸ் போடாம தான் யூஸ் பண்ணுவோம். சோ அந்த பட்சத்துல நாங்க கேஸ் போடாம இந்த போனை யூஸ் பண்ணா எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் நாங்க கண்டிப்பா சொல்றோம் இல்லையா? ஏன்னா அது அது வந்து கண்டிப்பா சொல்றோம் நாங்க கூடிய சீக்கிரத்துல. பட் இதுல பாரு சார்ஜர் கொடுத்துருக்காங்கல்ல, சார்ஜர் வந்து 10 வாட் தான். ஆமா 10 வாட் தான். 10 வாட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. கூட மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. பிளஸ் சிம் இன்ஜெக்டர் டூல் இருக்கு. இது தவிர எதுவும் பெருசா பாக்ஸ்ல இல்ல. ஆனா அந்த கேபிளோட குவாலிட்டி நல்லா இருக்கும்டா. கண்டிப்பா. Realme, Oppo இவங்க எல்லாரும் பண்ற ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இதையும் சொல்லலாம். ஏன்னா ஆக்சசரிஸ் பாக்ஸ்ல இருக்க ஆக்சசரிஸ் வந்து எப்பயுமே நல்லா தான் இருக்கு. கண்டிப்பா அதோட குவாலிட்டில காம்ப்ரமைஸே இல்ல என்னைக்குமே. நான் வந்து பொதுவா என்ன பண்ணுவேன்னா, எப்பயுமே ஒரு போனை யூஸ் பண்ணும்போது டிஸ்பிளேல ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் எடுத்துருவேன். ஏன்னா அப்பதான் நம்ம வந்து ரியல் வேர்ல்டுல அது எப்படி இருக்குன்றத சொல்ல முடியும். ஏன்னா ஸ்கிரீன் ப்ரொடெக்டரோட யூஸ் பண்ணிட்டு அது ஸ்கிராச் ஆகுதா இல்லையான்னு என்னால கண்டிப்பா சொல்ல வாய்ப்பே கிடையாது. ஆக்சுவலா இந்த டிஸ்பிளே வந்து எட்ஜ்ல வந்து கொஞ்சம் ஸ்லைட்டா கொஞ்சம் கர்வ் பண்ணி விட்டுருக்காங்க, ரொம்ப லைட்டா. சோ இப்போ எப்படியும் ColorOSல கெஸ்டர் இருக்கு இல்லையா? ஆமா. அதனால கெஸ்டர் யூஸ் பண்றதுக்கு கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். இது என்னதான் 720p டிஸ்பிளே அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம வருத்தப்பட்டாலும் இதுல நிறைய ஸ்வீட்டான விஷயங்கள் அதை தாண்டி இருக்கு. ஏன்னா இது வந்து கண்டிப்பா பிரைஸ் அப்படியும் கம்மியா தான் இருக்க போகுது, கரெக்டா? சோ அந்த ஆங்கிள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, ஃபர்ஸ்ட் கேமரா. சோ கேமராவை எடுத்துக்கிட்டோம்னா 1x 2x 5x. ஓ Realme 5னால 5x ஆடா? எவ்வளவு மெகா பிக்சல்ல 5x கொடுத்தா என்ன அர்த்தம்னே புரியல எனக்கு. என்ன 1 மெகா பிக்சல்ல போட்டோ எடுக்கணுமா இல்ல 2 மெகா பிக்சல்ல போட்டோ எடுக்கணுமா? அப்புறம் ஏற்கனவே ஹைலைட் என்ன தெரியுமா? அல்ட்ரா மேக்ரோ சோ அதுவும் ஓகே. அண்ட் இது தவிர என்னன்னா, உனக்கு டெடிகேட்டடா நைட் மோட் இருக்கும்ல இவங்க இதுல. ஆமா, இவங்க இதுல அதுதான் மாசே. எப்பயுமே வந்து நைட் மோடும் சரி, அப்புறம் குரோமா பூஸ்ட், இவங்களோட கேமரா யூஐல இந்த ஃபீச்சர் எல்லா போனுக்கும் இருக்கும். அப்புறம் இது வேற கேட்டாங்களா, ஸ்லோ மோஷன் இருக்கான்னு பொதுவா கேட்பாங்க. ஆமா. சோ இதுல ஸ்லோமோ இருக்கு அப்படிங்கிறது. அண்ட் அது எந்த லெவல்ல இருக்குன்னு பாப்போமா? நான் சும்மா போட்டு பாரு, இப்படி வச்சுக்கலாம். இப்ப நாங்க எல்லா சாம்பிளுமே போடுறோம், ஸ்லோ மோஷன் சாம்பிளும் போடுறோம். அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பேசிக்கா ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த 12 மெகா பிக்சல் கேமரா, இந்த 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கேமரா, அப்புறம் வீடியோ ஸ்லோமோ இதெல்லாம் எப்படி இருக்குன்றது அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க கண்டிப்பா. சோ அதை பார்த்துட்டு நீங்க வாங்க.
ஆமா, இதோட ஸ்பெக்ஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் உள்ள போவோம். இதுலயும் பாரு ColorOS புதுசா மாத்தி வச்சிருக்காங்க. உள்ள செட்டிங்ஸ்ல நீ போன அப்படின்னா அந்த அபவுட் போன்லயே கொடுத்துருப்பாங்க என்ன ஸ்பெக்ஸ்ன்னு சொல்லிட்டு. இதுல ஒரு முக்கியமான ஸ்பெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா Snapdragon 665. அதாவது இந்தியாலேயே முதல் தடவையா Snapdragon 665 Mi A3க்கு முன்னாடி இவங்க லான்ச் பண்றதுனால நாங்க தான் ஃபர்ஸ்ட். ஆமா, அவசரமா வச்சு செய்யறது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் 5 Pro இருந்ததுன்னா அது எடுச்சு. அதுல ColorOS வெர்ஷன் வந்து நம்ம 6.0 தானே பார்த்தோம். ஆமா, இதுல வந்து 6.0.1. ஓகே, இதுல 6.0.1 தான் நினைக்கிறேன். ஓகே, பாத்துருவோம். இல்ல வெறும் 6.0 தான் போட்டு. ஓகே. சோ இதுல வந்து பாருங்க, உங்களுக்கு 5 சீரிஸ்க்கு அதிகமா கொடுத்து 5 Pro வந்து டம்மி பண்ணி வச்சிருக்காங்க. சும்மா ஜாலிக்கு. அண்ட் இதுல முக்கியமா என்னன்னா 128 GB அவைலபிள் வந்து 113 GB இருக்கு. அண்ட் இது வந்து Android 9 பேஸ்டு. சோ அதுல எல்லாம் எந்த டவுட்டும் இல்ல. அண்ட் போன் வந்து செம ஸ்னாப்பியா தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல. போன் கண்டிப்பா சூப்பரா இருக்கும். 665 அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து P70 P90 இல்ல G90 அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 665 டெஃபினட்டா வந்து PUBG வந்து சூப்பரா வரும். 660லயே செம்மையா வரும். ஆமா, அட்லீஸ்ட் அதாவது நாங்க எப்படி சொல்றோம், சூப்பரான்றது வந்து உங்களுக்கு இவ்வளவு கம்மி ரேட்டுக்கு வாங்கிட்டு நீங்க ஃபீல் பண்ற அளவுக்கு 720p ரெசல்யூஷன் தான். 660 லாம் 1080pலயே ஜாலி பண்ணும். அதனால 720p ரெசல்யூஷன் பிரச்சனையே இல்ல. அது மட்டும் இல்லாம வேற என்னலாம் சொல்லுவாங்க, பேட்டரி 5000 HD டிஸ்ப்ளேனால 5000 இன்னும் நல்லாவே நிக்கும். அது இந்த போன்ஸ்க்கு வந்து நிறைய ப்ரோஸ் இருக்கு. அதுவும் கேம் ஸ்பேஸ் வேற இருக்குல்ல. ஆமா, சோ அது மட்டும் இல்லாம இதுலயும் பெர்ஃபார்மன்ஸ் மோட் இருக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ இந்த போன் வந்து ஒரு கில்லர் போனா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். பட் இது எந்த அளவுக்கு கில்லர் போனா இருக்கு அப்படிங்கறத நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்லயும் பார்ப்போம். மத்த போன்ஸ் லான்ச் ஆகணும் இல்லையா, சோ எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும். அண்ட் நாங்க 5 Pro சொன்ன மாதிரி தான் இதையும் நாங்க என்ன பண்ணுவோம்னா டிசைன் அண்ட் சாஃப்ட்வேர் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு தனி வீடியோ, அண்ட் கேமரா எப்படி இருக்குங்கிறதுக்கு தனி வீடியோ, அண்ட் ஓவராலா வந்து எப்பயும் நாங்க கொடுக்குற ரிவ்யூ எல்லாமே தனித்தனியா உங்களுக்கு போடுவோம். இந்த வீக் ஃபுல்லா எங்கேஜா இருப்போம். அண்ட் இந்த வீக் குள்ள உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும், இந்த போன் வாங்கலாமா வேணாமா. சேல் டேட் அன்னைக்கு உங்களுக்கு தெரியணும், வாங்கலாமா வேணாமா அப்படின்றத தீவிரமா அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு சொல்லுவோம். அதுதான் பண்ண போறோம் அடுத்து. சோ ஸ்டே டியூன்ட், பாத்துக்கிட்டே இருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு மேலதான் இருக்க அந்த Realme 5 பத்தி சொல்ல, நீ இதை யூஸ் பண்ண இதை பத்தி நிறைய இருக்க போது, எல்லாத்தையும் அடுத்த வீடியோ நாங்க சொல்லதான் போறோம். அண்ட் இந்த போனை வந்து நான் தான் பர்சனலா யூஸ் பண்ண போறேன். அதனால எப்படி இருந்தாலும் டெலிகிராம் எல்லா இடத்துலயும் நான் வந்து இதுக்கான பதில்களை சொல்லிட்டு இருப்பேன் ஆக்டிவா. டெலிகிராம் குரூப்பும் கீழே லிங்க் போடுறோம், கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கு இந்த போன்ஸ் பத்தி அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ல ரெடி. கேமரா சாம்பிள்ஸும் நாங்க அதுல ஷேர் பண்ணுவோம். கேமரா சாம்பிள் எப்படியும் நாங்க எல்லா இடத்துலயும் ஷேர் பண்ணுவோம், முக்கியமா டெலிகிராம்ல ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி இப்ப எப்படியும் வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்து யூடியூப்ல போட வீடியோ கீழே நான் நிறைய கமெண்ட்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் இப்போ வந்து டெலிகிராம் குரூப்புக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க, கிட்டத்தட்ட 200 பேர் வந்துட்டாங்க. அண்ட் அங்க நிறைய கேள்விகள் கேட்கறதுனால எனக்கு அங்கேயே டைம் அதிகமா போகுது. அதனால தப்பா நினைச்சுக்காதீங்க, கீழே வந்து நான் ரிப்ளை பண்ணல அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா முன்ன நான் நிறைய ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன், இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ரீசன் என்னன்னா அங்க ஏகப்பட்ட கேள்வி வருது. சோ அங்க கொஞ்சம் ஆக்டிவா இருக்கும். நீங்களும் முடிஞ்சா டெலிகிராம் இன்ஸ்டால் பண்ணிட்டு அங்க வாங்க. ஆல்ரெடி டெலிகிராம்ல இருக்கீங்கன்னா கீழே நாங்க எப்படியும் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கோம். t.me/phoner தமிழ் தான், நீங்க கிளிக் பண்ணி வந்துடலாம். சோ இதுதான். ஓகே, அண்ட் அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் சிவபரணி டாடா பை பை. பரத்வாஜ் சைனிங் ஆஃப். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.